துனியால ஒரு டாக்கெட் அடையிறதுக்காக வேண்டி வாழ்றது, எங்களுக்கு ஒரு லெவல் இருக்கணும் என்று நினைக்கிறது, இதெல்லாம் துனியால உயர்வை அடைவதில் சேரும். உயர்வை அடைதல் என்ற தலைப்பில் யாரெல்லாம் உலகில் முயற்சி செய்து கொண்டு, தொழுது கொண்டு, ஜகாத் கொடுத்து கொண்டு, ஹஜ் செய்து கொண்டு, நோன்பு பிடித்துக் கொண்டு, இரவெல்லாம் தொழுது கொண்டு, இப்படி எல்லாம் இருந்து கொண்டு உலகிலே ஒரு நிலை நான் அடைய வேண்டும் என்று அப்படியான ஒரு நாட்டத்துடன் வாழ்கிறான் என்றால் அவனுடைய நல்லமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் உலகிலேயே கொடுத்து விடுவான். குர்ஆன் சொல்லுது, மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, யார் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நாட்டம் கொண்டு அதனுடைய அலங்காரங்களை விரும்புகிறானோ, ஃபி இலைஹிம் அஅமாலஹும் பிஹா, அவனுக்கு அவனுடைய அமல்களுக்குரிய கூலியை நாங்கள் இந்த உலகிலேயே கொடுத்து விடுவோம். வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன், அவர்கள் இவ்வுலகிலே பங்குரோத்துக்காரர்களாக மாட்டார்கள். அது எப்படி இல்லங்கடா, ஹஜ் செஞ்சீங்க, தஹஜ்ஜத் தொழுதீங்க, இதெல்லாம் பங்களோட்டில உங்களுக்கு அதுக்கு நாங்க துனியால தந்தாச்சு. உங்களோட ஹஜ்ஜுக்கு ஒரு 20 லட்சம் செலவு போயிடுச்சுண்டா, அதுக்கு பதிலா 50-60 லட்சம் தந்தாச்சு. உங்களோட நோன்பு கஷ்டப்பட்டீங்கடா, அதுக்கு நாங்க நோன்புக்கு பாரமா துனியாவை தந்தாச்சு. ஏன்னா நீங்க துனியால ஒரு டாக்கெட் வைக்கிறீங்க, உங்களுக்கு துனியாட ஒரு அடைவு இருக்குது, உங்களோட நாட்டம் மனசுல துனியாவா இருக்குது, உங்களோட வாழ்க்கையில இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸ் அல்லாஹ் மட்டும் தான், வேற எதுவும் தேவையில்லை வாழ்றது.